ஒரு தனி நீதிபதியுடைய தீர்ப்பு. கல்லூரியில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுங்கள் என்று தீர்ப்பு. அந்த தீர்ப்பின் மேல் கல்லூரி இயக்குநரகம், அதாவது அரசு தரப்பு என்று சொல்வார்கள், அரசு ஊழியர்கள் மேல்முறையீடு செல்கிறார்கள். அவ்வாறு செல்லும்போது பல ஆவணங்களை மறைத்துத்தான் வழக்கை ஜெயிப்பதற்காக பல ஆவணங்களை மறைத்து அவர்கள் மேல்முறையீடு செல்கிறார்கள். அதை மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் அதை கண்டுபிடிக்கிறார்கள். கண்டுபிடித்து இதை போன்ற ஆவணங்களை நீங்கள் மறைத்துத்தான் செய்கிறீர்கள் என கூறி வழக்கை 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கிறோம் என கூறி தள்ளுபடி செய்யப்படுகிறது. அவ்வாறு தள்ளுபடி செய்யும்போது விதித்த அபராத தொகையை 25 லட்சத்தை, அந்த 25 லேக்ஸை கல்லூரி கல்வி இயக்குநரிடம் பிடித்தம் செய்யப்பட வேண்டும் என்றும், மீதமுள்ள 25 லட்சம் ரூபாயை மற்ற ஊழியரிடம் பிடித்தம் செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு உத்தரவு. இந்த உத்தரவுகள் நிறைவேற்றப்படுகிறதா என்பதை நீதிமன்றத்துக்கும் தெரியவில்லை, அல்லது சம்பந்தப்பட்ட எதிர்மனுதாரர், அது பாதிக்கப்பட்ட நபர், அவர் வெளியில் சொல்லும்போது மட்டும்தான் தெரியும், மக்களுக்கும் தெரிவதில்லை. இதை போன்று அபராத தொகை வசூலிக்கின்ற வழக்குகளில் வசூலித்தார்களா இல்லையா என்கின்றதை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பியுங்கள் என்று ஒரு உத்தரவு இருக்கும் பட்சத்தில் மக்களுக்கு மிக எளிதாக இந்த விஷயங்கள் தெரிய வரும்.